மத்திய அரசின் புதிய மாற்றப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை கண்டித்து திருச்சியில் வழக்கறிஞர்கள் பணிப்புறக்கணிப்பு உண்ணாவிரத போராட்டம். தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு. பிரிட்டிஷ் காலத்து இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சியம் சட்டமாக்கிய முறையே பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாக்ஷ்ய ஆதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. முந்தைய NDA அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட புதிய சட்டங்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் இத்துடன் முடிவுக்கு வருகின்றன. இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் பணிப்புறக்கணிப்பு செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் பாலசுப்ரமணியன், வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் தங்கதுரை, கென்னடி, பானுமதி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்று திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் கடந்த 29/6/2024 திருவள்ளிபுத்தூரில் நடந்த ஜாக் பொதுக்கூட்டத்தின் பொதுக்குழு தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று நடைமுறைக்கு வந்துள்ள அந்த முப்பெரும் சட்டங்கள், அதாவது IPC, CRPC, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதில் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்களில் உள்ள இடர்பாடுகள் சம்பந்தமாக புதிய விவாதத்திற்கு ஏற்றுக்கொண்டு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடனும் அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களின் ஒப்புதலுடனும் இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த உண்ணாவிரத போராட்டம்